பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கே இருந்து அப்படின்னா டைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து. சரியா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லா ஜாப்ஸும் எங்கே போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப். சரியா, இங்கே அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எது மெயின் எது முக்கியம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூம் தான் வந்து நல்லா இருக்கணும், குட் அண்ட் அட்ராக்டிவ். அதுக்கப்புறம் போதுமான இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகி இருக்கணும். சரியா, சிங்கிள் பேஜ்க்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் ஃபிட் ஆகி வந்து இருக்கணும். அது மாதிரி வந்து ரெடி பண்ணணும். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, அது ஃப்ரீ கிடையாது, ஓகே, பெய்டு தான், பட் நம்ம வந்து லெஸ் சார்ஜ் தான் பண்ணுறோம். ஸோ வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரியா, இப்போது இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அப்புறம் யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சில பேர்லாம் கேட்டிருக்கீங்களா ஆட் பேஜ் ஏன்னா யூஸ்வலாக வந்து இப்போ யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது 2 ஆட்ஸ் வருது. அது மாதிரி வந்துட்டு நிறைய வந்து வெப்சைட் யூஸ் பண்ணும்போது ஆட்ஸ் வருது இல்லையா, அதே சேம் தான் நம்மளோட பிளாக் வந்து இடையில வந்து 2 ஆட்ஸ் வந்து பாப்அப் ஆகுது நம்ம அப்ளை பண்ண லிங்க் கிளிக் பண்ணும்போது. சரியா, ஸோ டோன்ட் வரி, அது வந்து எப்படின்னா உங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்காது, ஜஸ்ட் லெஸ் தென் அ மினிட் தான் இருக்கும். ஸோ ஓகேவா, ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். சரியா, எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, டைட் கம்பெனி என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் ஹையர் பண்ணுறாங்க. சரியா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் பேசிக்காக எக்ஸல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாலே என்ன நீங்கள் அப்படின்னா எலிஜிபிள். சரியா, இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அரியர்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து டிகிரி வந்து ஃபுல் டைமாக 4 இயர்ஸ் வந்து காலேஜ் போய் படிச்சிருக்கணும். ஓகே, அதாவது ஏன் அப்படின்னா எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சில பேர் வந்து பார்ட் டைமில் வந்து படிச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி படிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே பார்த்துட்டு இந்த கம்பெனியோட லோகோ தான். சரியா, அதான் வந்து இங்கே இருக்குது, பார்த்துட்டு அப்ளை லிங்க் வந்து லாஸ்ட்டில் இருக்கும், அந்த அப்ளை லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூஸ்வலாக நமக்கு ஆட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அந்த ஆட் பேஜ் வந்து எப்படி வந்து ரீடைரக்ட் ஆகி போகுது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும், நான் வந்து சொல்லுவேன். சரியா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்துட்டோம். இங்கே வந்து டைமர் ஓடுது இல்லையா, டைமர் இந்த மாதிரி ப்ளீஸ் வெயிட்னு பெருசாக வந்து போடும். சரியா, இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் அவங்கள வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கிளிக் ஹியர் டு கண்டினியூ பட்டன் ஆக்டிவேட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். சரியா, என்னோடய வீடியோஸ்க்குலாம் நீங்கள் 2x வைக்கவே தேவையில்ல, நானே 2x ஸ்பீடில் தான் பேசுவேன். கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளீஸ் வெயிட்னு இந்த பச்சை கலர் பட்டன் இருக்குல்ல, செகண்ட் பேஜ் எப்போதுமே இதான் வரும். இது ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அதுவாகவே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம், கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வந்து பாருங்கள், இது 10% இந்த பர்சன்டேஜ் ஓடுது இல்லையா, இது 100% வரணும். 100% வந்தால் தான் அடுத்த பேஜ் வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து 100% வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரோல் டவுன் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம். நீங்கள் டேப் டு கோ ஃபார் லிங்க் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ரெட் கலர் பட்டன் கண்டினியூ பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா அகைன் இந்த மாதிரி பாப்பப் இருந்துச்சுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகைன் வந்து 100% ஸ்க்ரோலர் வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கெரியர் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகி போயிடும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. வந்துடுச்சு. ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம். கெட் லிங்க் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ரீடைரக்டிங் ஆகிட்டு இருக்குது. ப்ளீஸ் வெயிட். அவ்வளோதான், பார்த்தாலே தெரியும் இந்த கெரியர் வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கும். இந்த கம்பெனியோட லோகோவோட எல்லாத்தோட வந்திருக்கும். ஹைதராபாத் லொக்கேஷனில் L2 லெவல், அசோசியேட் லெவல். ஓகேவா, இதுக்கு சேலரி வந்து 30K வந்து இருக்கும். சரி, மந்த்லி. ஓகே, எல்லாமே வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஓகேவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து சேலரி இல்லாமல் என்ன அப்படின்னா உங்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும், டேர்ம் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஓபிடி பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் வந்து
இயர்லி ஒன்ஸ் வந்து சும்மா ஒரு 2,000-3,000 5,000 பாயிண்ட்ஸ் கொடுத்து இந்த மெடிசன்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நிறையா கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து செட்டப் பண்ணி அதுக்கு அலவன்ஸ் வந்து ஒரு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து தருவாங்க. சரி, அப்புறமேட்டுக்கு லீவ்ஸ், பெய்டு லீவ்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நம்ம அப்ளை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. என்ன அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்குது. அதில் ஃபஸ்ட் நேம் உங்கள் நேம், லாஸ்ட் நேம் உங்கள் அப்பா நேம் கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெட் கலர் மார்க் இருக்குல்லையே, மேண்டரி மார்க், அதை மட்டும் ஃபில் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் டூ யூ ஹேவ் வாய்ஸ், செமி வாய்ஸ், கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை நமக்கு. இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருவோம். சரியா? அதுக்கப்புறமேட்டுக்கு ஆர் யூ இன் ஹைதராபாத்தில் இருக்கீங்களா? இல்லைனா ஹைதராபாத் லொக்கேஷனில் தான் ஒர்க். ஸோ வந்து வில்லிங் டு ரீலோகேட், அங்கே வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வேலை கிடைக்கும். எக்ஸ்பெக்டட் சேலரி, எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்டட் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம நிறைய கொடுத்துக்கூடாது. ஒரு இது கஸ்டமர் சப்போர்ட் ரோல் ஃப்ரெஷருக்காண்டிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 4.5 LPA கொடுக்குறது நல்லது. ஓகேவா? அப்போ தான் நமக்கு வேலை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 4,50,000 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நோட்டீஸ் பீரியட் வந்து நம்ம ஆல்ரெடி வேலை இருந்தால் தான், நமக்கு ஃப்ரெஷர் தான், வேலை இருந்தால் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறதில்ல. ஓகே, அதனால் நோட்டீஸ் பீரியட் வந்து 0 கொடுத்துருக்கேன். சரியா? அது கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. சரியா? ஏன்னா காலையில் நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் அந்த மாதிரி ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து ஜஸ்ட் நம்ம உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா ஓகே கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, லாஸ்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டு நம்ம சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துடலாம். சரியா? இப்படி தான் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய ஜாப் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.